ஸோ சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரீமார்க் வந்துடலாம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ்ன்றதை எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா, ரஃப்னஸ் இண்டிகேட்டர்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ண சர்ஃபேஸோட ரஃப்னஸ் வேல்யூ அப்படின்றத பார்க்க போறோம். அப்போ நமக்கு சர்ஃபேஸ் ரஃப்னஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்ம ரீமார்க் போயிடுவோம். சர்ஃபேஸ் ரஃப்னஸ்க்கு ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த சிம்பிள் காமன் சிம்பிள் தான், நிறைய டைம் இதை பத்தி கேட்பாங்க. இதுதான் சர்ஃபேஸ் ரஃப்னஸோட சிம்பிள். இதுல ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்க ஒவ்வொரு பொசிஷனுக்கும் ஒரு நேம் இருக்கு. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. இதை சும்மா ரொம்ப இன்டெப்தா போக வேணாம், நம்ம அப்படியே ரஃபா என்னன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பாங்க நீங்க டிராயிங்ல பார்க்கும்போது. இப்போ இங்க ஏ அப்படிங்கிறது என்னன்னா ரஃப்னஸ் வேல்யூ. ரஃப்னஸ் வேல்யூ எதுல கொடுப்பாங்கன்னா மைக்ரான்ல தான் கொடுப்பாங்க. அந்த யூனிட் ரொம்ப முக்கியம். ரஃப்னஸ் வேல்யூ மைக்ரான்ல தான் கொடுப்பாங்க. அடுத்தது இங்க பின்னு ஒரு இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, மெத்தட் ஆஃப் மெஷினிங். மெத்தட் ஆஃப் மெஷினிங்னா என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்? இந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக மில்லிங் பண்ண போறோமா, டர்னிங் பண்ண போறோமா, கிரைண்டிங் பண்ண போறோமா, ரீமிங் பண்ண போறோமா, என்ன மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் மெஷினிங் அது. அடுத்தது நம்பர் சி. சி அப்படிங்கிறது என்னன்னா சாம்பிளிங் லென்த். சாம்பிளிங் லென்த் மில்லிமீட்டர்ல தான் சொல்லணும். அது என்ன சாம்பிளிங் லென்த் அப்படின்னா, இப்போ ஃபினிஷிங் பண்ண ஜாபை வந்து நம்ம அதோட ரஃப்னஸ் வேல்யூ செக் பண்ணணும் அப்படின்னா என்டையர் ஜாபை செக் பண்ண தேவையில்லை, ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு செக் பண்ணா போதும். இப்போ இருந்து இந்த லென்த்துக்குள்ள அந்த ரஃப்னஸ் இண்டிகேட்டரை இது மேல மூவ் பண்ணி செக் பண்ணா போதும். அதுக்கு பேரு சாம்பிளிங் லென்த். அடுத்தது டி. டி அப்படிங்கிறது என்னன்னா டைரக்ஷன் ஆஃப் லே. டைரக்ஷன் ஆஃப் லே. அது என்ன டைரக்ஷன் ஆஃப் லேன்னா, ஒவ்வொரு மெஷினிங் பண்ணும்போதும் ஒவ்வொரு நம்ம சர்ஃபேஸ் மேல ஒவ்வொரு மார்க்ஸ் வரும். இப்போ சப்போஸ் நம்ம மில்லிங் பண்றோம், அதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி மார்க்ஸ் வரும். கிரைண்டிங் பண்றோம், ஃபேஸ்ல பண்றோம்னா இந்த மாதிரி ரவுண்டா வரும். அது மாதிரி அப்போ டைரக்ஷன் ஆஃப் லேல ஒரு 6 டைரக்ஷன் இருக்கு. அதை மட்டும் சும்மா 6 டைரக்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். ரொம்ப இன்டெப்தா போனா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. அடுத்தது இ. இ அப்படிங்கிறது மெஷினிங் அலவன்ஸ். மெஷினிங் அலவன்ஸ் அது என்னது மெஷினிங் அலவன்ஸ்னா, இப்போ மெஷினிங் பண்றதுக்கு இப்போ ஒரு ரஃப் முடிஞ்சிட்டு ஃபினிஷ் பண்ண போறீங்க, அப்போ அதுக்கு எவ்வளவு மெஷினிங் அலவன்ஸ் கொடுப்பாங்க, அதுதான் மெஷினிங் அலவன்ஸ். இதை எம்எம்ல தான் சொல்லணும். யூனிட்ஸ் ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்காங்க. இப்போ நம்ம இது ரஃப்னஸ் சொல்லிட்டோம். இப்போ நமக்கு ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து மொத்தமே வந்து ஒரு 12 ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. N1ல இருந்து N2, N3, N4, N12 வரைக்கும். அப்போ இதெல்லாம் என்னது 0.02505 இதெல்லாம் வந்து அதோட வேல்யூஸ். எதுல சொல்லணும்? ரஃப்னஸ் வேல்யூஸ் மைக்ரான்ல சொல்லணும். இது வந்து நமக்கு நீங்க டிராயிங்கை ரெகுலரா ரீட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்சிமம் டிராயிங்ல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. சிம்பிள் கொடுத்து இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இல்ல அப்படி இல்லைன்னா N1, N2, N3 கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இங்க ஒரு சிம்பிள் இருக்கு. இந்த மாதிரி காமன் சிம்பிளாக கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி N1, N2, N3 கொடுத்துருக்கலாம். எப்படி வேணா கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ஒரு 12 வேல்யூஸ் தான் வந்து ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்குது. N1னா என்ன உங்களுக்கு விசிபிளா தெரியுதான்னு தெரியல, நான் அப்படியே ரீட் பண்றேன், நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. N1 அப்படின்னா என்னன்னா 0.025 மைக்ரான். இது என்னது? ரஃப்னஸ் வேல்யூ. இது வந்து N2னா
0.05 micron, N3 0.1 micron, N4 0.2 micron, N5 0.4 micron, N6 0.8 micron, N7 1.6 micron, N8 3.2 micron, N9 6.3 micron, N10 வந்தா 12.5 micron, 11 N11 வந்தா 25 micron, N12 வந்தா 50 micron. இதுவரையும் தான் நமக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஆபரேஷனா பண்றோம், மெஷினிங்க ஏதோ ஒன்று பண்றோம்னா அப்போ நம்ம இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷுக்குள்ள தான் பண்ணணும். அதுதான் ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட். ஐஎஸ் ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்னா நம்ம ஊர்லயும் அதுதான் பண்ணுவாங்க, நீங்க ஜப்பான்ல போனாலும் அந்த ஸ்டாண்டர்ட் தான் பண்ணுவாங்க. அப்போ இது காமன் வேல்யூஸ். அப்போ இங்க ஒரு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை ஒரு 1 2 3 4 5 ஸ்டாண்டர்டா பிரிச்சிருக்காங்க. N1 N2 N3 இந்த மாதிரி மூணு வேல்யூக்கு வந்து காமனா இங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா இன்வெர்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ 4 ட்ரையாங்கிளை இன்வெர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, தலைகீழ போட்டிருக்காங்க. அப்போ N1 N2 N3 இந்த 3 வேல்யூக்குள்ள தான் வரணும். உங்களுக்கு சப்போஸ் ரஃப்னஸ் வேல்யூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 3 வேல்யூக்குள்ள வரணும்னு அர்த்தம். அப்ப இந்த 3 வேல்யூக்குள்ள வரணும்னா என்ன வரும், இது வரைக்கும் வரும். 425 மைக்ரான் வந்து 0.1 மைக்ரானுக்குள்ள நீங்க பண்ற ஆபரேஷனோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது N4 N5 N6க்கு வந்து 3 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ட்ரையாங்கிளுக்கு என்ன வேல்யூன்னு நீங்க அடுத்ததுல பாத்துக்கலாம். N4 N5 N6 0.4ல இருந்து 0.8 1.6 இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க பண்ற ஆபரேஷனோட சர்ஃபேஸ் ரஃப்னஸ் வேல்யூ இருக்கணும்னு அர்த்தம். அடுத்தது N7 N8 N9 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. N7ல இருந்துன்னா 1.6ல இருந்து 6.3க்குள்ள நீங்க பண்ற ஆபரேஷன் ரஃப்னஸ் வேல்யூ இருக்கணும்னு அர்த்தம். அடுத்து N11 N10 N11க்கு சிங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா N10 N11னா 12.5ல இருந்து 25 மைக்ரான்குள்ள இருக்கணும். N12 என்னன்னா இது ஒரு ஜஸ்ட் ஒரு மெஷினிங் சிம்பிள். இது வந்து 50 மைக்ரான் இதோட ரஃப்னஸ் வேல்யூ. இந்த ரஃப்னஸ் வேல்யூ இண்டிகேட்டர் இருக்கு, நீங்க வேணா உங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்போ அது ஒரு இண்டிகேட்டர் தான், அதை ஜஸ்ட் மூவ் பண்ணுவாங்க. அதுல ஒரு ப்ரோப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ப்ரோப்பை நம்ம மெஷினிங் பண்ண இது மேல அப்படியே மூவ் பண்ணாங்கன்னா அதோட வேல்யூ டிஜிட்ஸ்ல வரும். இப்போ இது மட்டும் தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம அடுத்து ஸ்ட்ரெயிட்டா ரீமருக்குள்ள போயிடலாம். ஏன் இதுக்குள்ள போறோம்னா, நம்ம ரீமிங் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஃபினிஷ் விட்டு அக்யூரேட் சைஸ் சொல்லியிருக்கோம். அப்போ ரீமிங்கோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்ன இருக்கும்னா 0.4 to 3.2 மைக்ரானுக்குள்ள அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷ் இருக்கணும். ரீமிங் பண்ணும்போது அதோட ஹோலோட ஃபினிஷ் ரஃப்னஸ் வேல்யூ வந்து 0.4ல இருந்து 3.2 மைக்ரானுக்குள்ள இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டா நம்ம ரீமிங்குள்ள போயிடுவோம். ரீமிங்க்கு முன்னாடி போறதுக்காக தான் இந்த இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா உங்களுக்கு ரஃப்னஸ் என்னன்னு தெரியணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ எக்ஸ்பிளனேஷனு. இந்த சிம்பிளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய டைம் இந்த சிம்பிளை பத்தி கேட்டிருப்பாங்க. இந்த சிம்பிளை கொடுத்துட்டு இங்க ABCDE இந்த 5 டேர்ம்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 5 டேர்ம் மட்டும் இப்போ தெரிஞ்சுங்க. ரொம்ப இன்டெப்தா அது டிப்ளமோ சப்ஜெக்டா போயிடும். நமக்கு ஆஸ் பர் டெக்னிக்கலா நமக்கு இந்த 5 டீடைல் மட்டும் போதும். 5 டீடைல்ல மறுபடியும் சொல்றேன். A அப்படின்னா என்ன, இந்த ட்ரையாங்கிளை போட்டு இங்க A கொடுத்தாங்கன்னா இங்க ரஃப்னஸ் வேல்யூ. சப்போஸ் எக்ஸாம்பிள் இது வெறுமனே சிம்பிள் கொடுத்து இங்க வெறுமனே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க 1.6 0.8 to 1.6 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்து டிராயிங்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், 0.8ல இருந்து 1.6குள்ள வர மாதிரி ரஃப்னஸ் வேல்யூ மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னா நீங்க அதுக்கு ஒரு தனியாக ஒரு சார்ட் இருக்கு. அப்போ 1.6ல இருந்து 0.8க்குள்ள பண்ணணும்னா நம்ம கிரைண்டிங் ஆப்ரேஷன் பண்ணாதான் இந்த ரஃப்னஸ் வேல்யூ ரீச் பண்ண முடியும். அப்போ இது என்னது, ரஃப்னஸ் வேல்யூன்னு ஆயிடுச்சு. அடுத்தது மேக்சிமம் ஒரு சில இடத்துல இந்த மெஷினிங்கை பத்தியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த வேல்யூ வருதுன்னா இப்போ இங்க கிரைண்டிங் தான் பண்ணணும். வெறுமனே இங்க கிரைண்டிங் கொடுக்க மாட்டாங்க, மேக்சிமம் பீன் தான் கொடுப்பாங்க. இது ஒரு டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது பி தான் மேக்சிமம் கொடுப்பாங்க. இந்த வேல்யூ வந்தது அப்படின்னா நம்ம கிரைண்டிங்ல தான் இந்த ரஃப்னஸ் வேல்யூ அச்சீவ் பண்ண முடியும். இது சாம்பிளிங் லென்த்ன்றது நமக்கு டெக்னிக்கலா தேவையில்லை. மெஷர் பண்றதுக்கு எவ்வளவு லென்த் வரையும் மெஷர் பண்ணோம். சப்போஸ் நம்ம ஒரு 1 மீட்டர் லென்த் ஜாபை நம்ம மெஷினிங் பண்றோம், இவ்வளவு லென்த்தை நம்ம மெஷினிங் பண்றோம் அப்படின்னா நம்ம 1 மீட்டர் லென்த்தும் அந்த ரஃப்னஸ் இண்டிகேட்டரை வச்சு அளக்க தேவையில்லை. அவர் அங்க ஆக்சுவலா சாம்பிளிங் லென்த் ஒரு 25 mm கொடுத்துருக்காருன்னா நம்ம அந்த 25 mm மட்டும் அந்த சாம்பிளிங் லென்த்தை மெஷர் பண்ணா போதும். அடுத்தது டைரக்ஷன் ஆஃப் லேங்கிறது
ஒவ்வொரு மெஷினிங் ஆப்ரேஷன் இப்போ மில்லிங் பண்ணா அதோட சர்ஃபேஸ் எப்படி வரும், கிரைண்டிங் பண்ணா அதோட சர்ஃபேஸ் எப்படி வரும், ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணா எப்படி வரும். நீங்க ஃபேஸ் கிரைண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூ போட்ட மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் வரும். அந்த டைரக்ஷன் ஆஃப் லேங்கிறது இதுன்னு ஒரு 6 டைரக்ஷன் ஆஃப் லே மட்டும் இருக்கு. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இன்டெப்தா போனா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அடுத்தது டேட்டா இ வந்து மெஷினிங் அலவன்ஸ். ஆஃப்டர் ரஃப் மெஷினிங் நீங்க ஷாப்குள்ள போனீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனும் ஒரு ஒரு மெஷின்ல பண்ணுவாங்க. இப்போ ஒரு டர்னிங் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ரஃப்னஸ் வேல்யூ 3.2 மைக்ரான்ல தான் இருக்கும். ஆனா நமக்கு 0.8 இருந்து 1.6 மைக்ரான் அந்த ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவார் அவரு? இப்போ ஒரு 100 டயா டர்ன் பண்றாருன்னா நமக்கு ஃபினிஷிங் சைஸ் 100 வேணும்னா அவர் என்ன பண்ணுவாரு? 100.5 mm வச்சு டர்னிங் முடிச்சு அடுத்த ஆப்ரேஷன் மூவ் பண்ணிடுவார். அடுத்த ஆப்ரேஷன் எங்க போனோம்? நமக்கு இந்த ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா நம்ம கிரைண்டிங்ல போயிட்டு தான் இந்த ஃபினிஷிங்கை ரீச் பண்ணணும். அப்ப இந்த 0.5ன்றது தான் என்னது? மெஷினிங் அலவன்ஸ். இங்க டிஇ இருக்கு இல்லையா, இதுதான் 0.5. இதுதான் மெஷினிங் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது ரீமிங் ஆப்ரேஷனை பத்தி போயிடுவோம். அப்ப ரீமிங் ஆபரேஷன் சொன்னா அது ட்ரில்லிங் மிஷின்லயும் பண்ணலாம், மில்லிங் மிஷின்லயும் பண்ணலாம், லேத்லயும் எது வேணா பண்ணலாம். அப்ப ரீமிங் ஆபரேஷன் பண்ணக்கூடிய டூலோட பேர் என்னது? ரீமர். ரீமர் இஸ் அ மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். ட்ரில் மாதிரி தான், ட்ரில்லில் 2 பாயிண்ட் தான் இருக்கும், ரீமர்ல நமக்கு எக்ஸாம்பிள் என் மில் மாதிரி இருக்கும் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். அப்ப ரீமர்ல எத்தனை டைப் இருக்கு? நார்மலா இப்போ ஃபிட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஹேண்ட் டூல்ஸ் பத்தி நடத்திருப்பாரு ஒரு சார். அப்போ ரீமர் எப்படி பண்ணுவாங்க? ஹேண்ட் ரீமர்னு ஒரு டைப் இருக்கு. ஹேண்ட் ரீமர்னா ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரில்லிங் மிஷின்ல ஒருத்தர் ட்ரில் பண்ணிட்டு அவருக்கு அவர் மிஷின் ஏதோ சம் ப்ரொவிஷன் இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு? இப்போ உங்களுக்கு 10 mm ட்ரில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவரு அதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் சைஸ் ட்ரில்ல போட்டு கழட்டி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுங்க? ஹேண்ட் டூல்ஸை வச்சு ரீமிங்னு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அப்போ ரீமர்ல மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்னு ஹேண்ட் ரீமர், இன்னொன்னு மெஷின் ரீமர். இப்போ பார்த்த உடனே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுமா இது ஹேண்ட் ரீமரா இல்ல மெஷின் ரீமரா அப்படின்னு? ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? முடியும். எப்படின்னா ஹேண்ட் ரீமர்ல நமக்கு ஷாங்கோட டாப்ல ஒரு ஸ்கொயர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். நீங்க டேப்ல பார்த்துருப்பீங்களா? ஹேண்ட் டேப்ல டேப் ரிங்ஸை யூஸ் பண்ணி தான் ரீமரை யூஸ் பண்ண போறோம். அப்போ ஹேண்ட் ரீமர்ல இருக்குது டேப்ல இருக்கிற மாதிரி ஹேண்ட் ரீமரோட டாப்ல ஒரு ஸ்கொயர் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்ட் ரீமர் போடுவோம். அடுத்தது மெஷின் ரீமர். மெஷின் ரீமர்ன்றது 2 ஷாங்க் வருது. மேக்ஸிமம் மெஷின் ரீமர்ஸ் வந்து டேப்பர் ஷாங்க்ல தான் வரும். ரொம்ப ரேர் கேஸ் ஸ்ட்ரெயிட் ஷாங்க்லயே வருது. அப்போ மெஷின் ரீமர் வந்து டேப்பர் ஷாங்க்ல வரும். நம்ம ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான். அப்படியே எப்படி ட்ரில் எப்படி பண்ணுமோ அதே தான். ஆஃப்டர் ட்ரில்லிங் முடிஞ்சிட்டு சாம்பர் முடிஞ்சிட்டு ஸ்ட்ரெயிட்டா ரீமிங் ஆப்ரேஷன் போயிடலாம். அப்போ ரீமிங் ஆப்ரேஷன் போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ட்ரில்லிங்க இப்போ அடுத்து நான் ட்ரில்லிங்ல என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ட்ரில்லிங் முடிஞ்சு அதுலயே தான் டேப்பர் டேங்க் இருக்கும். ரீமர்லயும் இது மாதிரி டேப்பர் டேங்க் இருக்கும். அதுவும் மோஸ்ட் டேப்பர்ல தான் வந்துடும். மோஸ்ட் டேப்பர் தான் வரும். அப்போ ஹோல்டிங் ஒர்க், டூல் ஹோல்டிங் எது? அதே ட்ரில்லிங் மிஷின் ஸ்பிண்டில் தான் நம்ம டூலை ஹோல்ட் பண்ண போறோம். அப்போ ரொம்ப முக்கியமானது அடுத்தது என்னன்னா, ரீமிங் ஹோல ட்ரில்லிங்ல எவ்வளவு சைஸ் மெயின்டைன் பண்ணணும்? இப்போ 10 mm வேணும் ரீமரு அப்படின்னு சொன்னா 10.00 ரீம் ட்ரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயிட்டா ட்ரில் பிட் எடுத்து 10 mm ட்ரில் போட்டுட்டோம்னா ரீமிங் போட முடியுமா? முடியாது. ஏன்? பெருசாயிட்டு இருக்கும். அதுக்கு இப்ப ரீமிங்க்கு மெட்டீரியல் இருக்காது. அப்போ நம்ம
ரீமிங் சைஸ்க்கு ட்ரில் எப்படி ட்ரில் போடணும், அது எவ்வளவு போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஃபார்முலா தான், ஒரு சின்ன கால்குலேஷன் தான். அதை பார்ப்போம் என்னன்ட்டு. இப்போ ரீமிங் ஹோல் எப்படி பண்ணோம்னா, இப்போ அடுத்தது மேஜர் டயா, மேஜர் ட்ரில் டயா, சாரி மேஜர் screened size minus under size plus over size. ரீம்டு சைஸ்ன்றது என்னது, இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு 10 mm வச்சுக்குவோம். 10 mm ரீம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரில் சைஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். அப்போ ட்ரில் சைஸுக்கு தான் இந்த ஃபார்முலா, ரீம்டு சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ். ரீம்டு சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ். அப்போ ரீம்டு சைஸ் என்னது நமக்கு இந்த 10 mm, அப்படியே இங்க 10 எழுதிக்குவோம். ட்ரில் சைஸ் 10 mm எழுதிக்கும் மைனஸ் அது என்ன அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ் அப்படின்னா என்னன்னா, அண்டர் சைஸ்க்கு ஒரு சின்ன சார்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் தான். அது ரொம்ப சின்ன சார்ட் தான், அதை மட்டும் நான் இங்க எழுதுறேன். அப் டு 5 mm. அண்டர் 5 mm. அடுத்தது 5 to 5. இப்போ அண்டர் 5 mm சொல்லியிருக்காங்க. அண்டர் 5னா என்னது, இப்போ 5 mm வரையும் நீங்க ட்ரில் பண்றீங்க, இப்போ 4.9 கூட வச்சுக்குவோம், இல்ல 5 mm ரீமர் போட போறீங்க. அப்போ அதுக்கு அண்டர் சைஸ் எவ்வளவு, 0.1 இருந்து 0.2 mm வரையும் அண்டர் சைஸ். அடுத்தது 5 to 20 mm குள்ள போடுறீங்க அப்படின்னா 0.2 இருந்து 0.3 mm வரைக்கும். 21 இருந்து 50 mm வரையும் பண்ண போறோம்னா 0.3 to 0.5. அப்போ அபோவ் 50னா 50 mm மேல வந்துச்சுன்னா 0.5 இருந்து 1 mm குள்ள. இது ஒரு சார்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் அண்டர் சைஸ்னு. அடுத்தது நம்ம அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம், அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ்னு ஒன்று சொல்லியிருக்கோம். ஓவர் சைஸ் அப்படின்னா என்னன்னா, நார்மலா இப்போ நம்ம ட்ரில்லிங் மிஷின்ல போய் ஒரு ட்ரில் பண்றோம், ஒரு 20 mm ட்ரில் பண்றோம் அப்படின்னா கரெக்டா 20 mm வருமா,
வராது. மேக்ஸிமம் பிளஸ்ல தான் வரும். எவ்வளவு பிளஸ்ல வரும் அதையும் அவங்களே ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓவர் சைஸ்னா ட்ரில்லு. அது என்னது ஓவர் சைஸ் ட்ரில்னா, இப்போ நம்ம ஒரு 20 mm ட்ரில் போட போறோம் அப்படின்னா என்ன இருக்கும், அந்த ட்ரில்லு ஆக்சுவலா 20 இன்ட்டு 0.05 இன்ட்டு 20 இவ்வளவு வந்து ஆல்ரெடி பிளஸ்ல வந்துடும். அப்ப என்ன பண்றோம், நம்ம ரீம்டு சைஸ் வேணும்னா என்ன பண்றோம், ரீம்டு சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ். அப்ப அண்டர் சைஸ்னா என்னது, ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் அவங்களே ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே வந்து தியரிட்டிக்கலா தான், ப்ராக்டிக்கலா நம்ம பண்ணும்போது வேரியேஷன் ஆகும். ஆனா நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல நம்ம தியரிட்டிக்கல் தான் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இந்த சார்ட்டை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். அண்டர் 5 mm வந்தாக்கா 0.1 to 0.2 mm யூனிட் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 to 20 வந்தா 0.2ல இருந்து 0.3 வரையும் அண்டர் சைஸ் ஆகும். 21ல இருந்து 50 வரையும் ட்ரில் பண்ணும்போது 0.3 to 0.5 அண்டர் சைஸ் ஆகும். அபோவ் 50 mm மேல நீங்க ட்ரில் பண்றீங்க அப்படின்னா 0.5 to 1 mm. நார்மலா ரீமரை பொறுத்த வரையும் ஒரு 50 ஒரு 75 வரையும் போடலாம். 75ல அதுக்கு மேல போகும்போது போரிங்னு ஒரு ஆப்ரேஷன் போயிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம ரீமர்ன்றது இப்போ ஒரு 20 mm ட்ரில் பண்ணோம் 100 mm லென்த்துக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும், நம்ம போரிங் ஆப்ரேஷன் போக முடியுமா, போக முடியாது. ஏன்னா 20 mm போரிங் பார், 20 mm டயாவுக்கு போரிங் பார்லாம் அவ்வளோ அக்யூரேட்டா இது பண்ண முடியாது. அப்போ ரீமர்ன்ற ஆப்ஷன் நமக்கு ரொம்ப ஈஸியான ஆப்ஷனு. அப்போ நம்ம ரீமர் போயிடும். அப்போ மேக்ஸிமம் ஒரு 75 நம்ம பிஎஸ்எல் பொறுத்த வரையும் 77 வரையும் போடுவோம். 100 கூட இருக்கு, அட்ஜஸ்டபிள் ரீமர்லாம் இருக்கு. அப்போ நம்ம ஒரு 100 வரையும் வச்சுக்கோம் அப்ராக்சிமேட்டா. அதுக்கு மேல போச்சுன்னா நம்ம அடுத்த ஆப்ரேஷன் சாய்ஸ்க்கு போயிடுவோம். அப்போ இதுதான் சார்ட்டு. இப்போ ஓவர் சைஸ் எப்படி வரும்னா, ஒவ்வொரு ட்ரில் போடும் போதும் அதோட டயாமீட்டர் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் என்லார்ஜ் ஆகும். எவ்வளோன்னா O5 இன்ட்டு டயா ஆஃப் த ட்ரில்னு சொல்லிட்டோம். இப்போ நம்ம வேணா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏதாவது ஒரு ரீமர் சைஸ் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம 10 mm ரீமர் பண்ணணும் அப்படின்னு வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அப்போ ட்ரில் சைஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா தான். ரீம்டு சைஸ் நமக்கு என்னது 10 mm, 10 போட்டுப்போம் மைனஸ் அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ் சொல்லியிருக்கான். அண்டர் சைஸ்னா இப்போ 10 mm நம்ம ஏற்கனவே அந்த ஃபார்முலாவில பார்த்தோம். 5 to 10 வந்தா 20 mm வரையும் வரும்போது 0.2 அண்டர் சைஸ், மினிமம்ல வரும்போது 0.2 mm அண்டர் சைஸ் வரும். பிளஸ் இங்க எவ்வளவு ஓவர் சைஸ் எவ்வளவு சொல்லியிருக்கோம், அதே 10 இன்ட்டு 0.05 போட்டா 0.5 10 mmக்கு ஓவர் சைஸ் எவ்வளவு வந்துடும், 0.5 வந்துடும். அப்போ மைனஸ் 0.25 is equal to 9.75 mm. இப்போ நம்ம 10 mm ரீமர் வேணும், பினிஷிங் சைஸ் ரீமிங் சைஸ் ஹோல் வேணும் அப்படின்னா நம்ம ட்ரில் என்ன சைஸ் போடணும், 9.75 mm ட்ரில் போட்டுட்டு தான் நம்ம ரீமிங் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணணும்.
சப்போஸ் நம்ம இதை விட சின்னதா போட்டுட்டோம், ஒரு 9.5 mm போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? ரீமர்ன்றது ரொம்ப ஃபைன் டூல். அது வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆனா என்ன ஆகும்? அந்த டீத்லாம் சீக்கிரமா பிளெண்ட் ஆயிடும், உடஞ்சிரும். இல்ல நம்ம ரொம்ப ஓவர் சைஸா போட்டுட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும்? நமக்கு மெட்டீரியல் கிடைக்காது, மெஷினிங் பண்றதுக்கு உண்டான மெட்டீரியல் கிடைக்காது. அப்போ இந்த சார்ட்டை வச்சு போடலாம். இதுதான் தியரிட்டிக்கல் வேல்யூ, இதுதான் ரீமிங் சைஸ். ஓகேங்களா? ரீமிங்னா என்னன்னு பார்த்தோம், ரீமர்னா என்னன்னு பார்த்தோம். ரீமர்ல நமக்கு மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்னு ஹேண்ட் ரீமர், இன்னொன்னு மெஷின் ரீமர். இப்போ மெஷின் ரீமர்ல ஒரு 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட் வந்துடும். ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டு இன்னொன்னு ஹெலிக்கல் ஃப்ளூட். அது என்ன ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டு? ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்னா அதுல ஒரு இதா இருக்கும். அதோட டேங்க்கு கட்டிங் எட்ஜ் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். இதுல ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஃப்ளூட்டை போடும்போது என்ன ஆகும்? டிப்ஸு ஃப்ளோ ஃப்ரீயா வராது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஹெலிக்கல் ஃப்ளூட்னு அடுத்த ஆப்ஷன் இருக்கு. ஹெலிக்கல் ஃப்ளூட்ன்றது ஒண்ணும் இல்லை, நம்ம ட்ரில் பிட் மாதிரி தான் இருக்கும் ஹெலிக்கல் ஃப்ளூட். ரீமர்லயும் ஹெலிக்கல் ஃப்ளூட் ரீமர் வரும். அப்ப என்ன ஆகும்? டிப்பு ஃப்ளோ ஃப்ரீயா வெளில வந்துடும், நமக்கு ஃபினிஷிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே என்ன மெட்டீரியல்? ரீமரு காமனா ஹை ஸ்பீட் ஸ்டீல்ல தான் வரும். இப்ப ரொம்ப அட்வான்ஸா ஆயிடுச்சு, கார்பைட்ல பிரேசிங் பண்ண இதெல்லாம் வந்துருச்சு. நமக்கு தியரிட்டிக்கலா காமனா ஹை ஸ்பீட் ஸ்டீல்ல தான் வந்து ரீமர் வரும். அடுத்தது இல்ல டேப்பர் ரீமர்லாம் கூட இருக்கு. டேப்பர் பின் ரீமர்லாம் அதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸா, நம்ம இதை காமனா இது வரையும் தெரிஞ்சுக்குவோம். நம்ம கடந்த 2 கிளாஸ், இது 3 கிளாஸ்ல ஓரளவுக்கு நம்ம ட்ரில்லிங்கு அதோட ஆப்ரேஷன்ஸை மேக்சிமம் பார்த்துட்டோம். இருந்தாலும் சும்மா நான் ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிடுறேன். ட்ரில்லிங் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரில்லிங் பண்ணலாம். அடுத்தது வேற என்னென்ன பண்ணலாம் சொல்லாமே சித்ரா? சித்தரா சொல்லாமே. ட்ரில்லிங் ஒன்று பண்ணலாம். அடுத்தது கவுண்டர் சிங்னு ஒன்று பார்த்துருக்குறோம். அடுத்தது கவுண்டர் போர்னு ஒன்று பார்த்தோம். அடுத்தது ஸ்பாட் பேசிங். அடுத்தது டேப்பிங்னு ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருக்குறோம். அடுத்தது இன்னைக்கு ரீமர் ரீமிங்னு ஒரு ஆப்ரேஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்னும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. நமக்கு சப்ஜெக்டுக்குள்ள கொடுக்கறது இந்த 5-6 ஆப்ரேஷன்ஸ் பத்தி தான் கேட்டிருக்காங்க. இதை வரையும் இப்போதைக்கு படிங்க. ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பேர்டன் அதிகமாயிடும். அப்போ ட்ரில்லிங் பார்த்தோம், கவுண்டர் சிங்னா என்னன்னு பார்த்தோம், கவுண்டர் போர், ஸ்பாட் பேசிங், டேப்பிங், ரீமிங். கவுண்டர் சிங்ன்றது லீட் ப்ரொஃபைல்ல பண்றது. கவுண்டர் சிங்கு. கவுண்டர் போர்ன்றது ஸ்பாட் பேசிங்ன்றது ஏதாவது ஒரு இர்ரெகுலர் சர்ஃபேஸை ஃபிளாட் ஆகுறது. டேப்பிங்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இன்டர்னல் த்ரெட்ஸ். ரீமிங்ன்றது இப்போ ஹோல், ஃபினிஷிங் ஹோல். இவ்வளவுதான் ட்ரில்லிங்ஸை பத்தி நம்மளோட சப்ஜெக்ட். நமக்கு சிலபஸ்ல உங்க எல்லாருக்கும் சிலபஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இல்லைன்னா நான் மறுபடியும் அதை பிடிஎஃபாக கூட அமுச்சு விடுறேன். நம்ம அடுத்த சப்ஜெக்ட், அடுத்த டாபிக் வந்து
ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் ஒரு ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ்னு ஒரு இதுக்குள்ள போயிடுவோம். கொஞ்சம் கவனமா பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது கூட. ஜாமெட்ரிக் டாலரன்ஸ் இந்த மாதிரி வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு டிராயிங் ஷீட் இருக்கு, டிராயிங் ஷீட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு A4 சைஸ் டிராயிங் ஷீட் இருக்கு அப்படின்னா அதை நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கட்டுவோம். பாக்ஸ் கட்டுறதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருப்பாங்களா? சைட்ல 15 mm பாக்ஸ் கட்டணும். இங்க டிராயிங் இப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டைமென்ஷன் நம்ம கொடுத்துருப்பாங்க. டிராயிங்ல பாத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் டிராயிங்ல ஒரு டிராயிங் ஷீட் எடுத்த உடனே எப்படி பாக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த பாக்ஸ் எப்படி கட்டணும்? ரெண்டு சைடும் ஈக்குவலா 15 mm விட்டு கட்டணும். கீழே இங்க நேம் போர்டுக்கு ஒரு 30 mm வச்சு கட்டணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சில விதிமுறைகள் இருக்கு இல்லையா? இதுதான் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இஸ் த மேக்ஸிமம் பர்மிசபிள் வேரியேஷன் ஆஃப் டிராயிங். பர்மிசபிள் வேரியேஷன்னா என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு டிராயிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது என்னது? சென்டர் லைன். ஒரு டர்னிங் பண்ண போறோம், ஒரு ஜாபு டர்னிங். இந்த மாதிரி ஸ்டெப் டர்னிங் பண்ண ஒரு ரவுண்ட் காம்பனன்ட், ஒரு டயாமீட்டர் காம்பனன்ட். இதுல ரெண்டு டயாமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ இவரு 20 mm வச்சுக்குவோம், டயா 20. இங்க டயா 15. இது என்னது? இவர் சென்டர் லைனு. இந்த சென்டர் லைன்ல இருந்து இது 20 mm இருக்கணும். சென்டர் லைன் இருந்து மேல 10 mm, கீழே 10 mm. அப்ப இந்த ஸ்டெப் எப்படி இருக்கணும்? சென்டர் லைன் இருந்து மேல 7.5, கீழே 7.5 mm இருக்கணும். இது புரியுதா? இதுதான் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். அப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் இதுக்கு ஒரு சிம்பிள் என்ன இருக்கும்? இது மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்து 0.42 mm அப்படின்னு கொடுத்தா என்ன அர்த்தம்னா, இது புரியுதா? இந்த சிம்பிள் பேரு கான்சென்ட்ரிசிட்டின்னு. நான் ஃபுல் டீடைல் அப்புறம் சொல்றேன், சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக. கான்சென்ட்ரிசிட்டி. கான்சென்ட்ரிசிட்டி அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. இங்க ஒரு மேஜர் டயாமீட்டர் இருக்குது, இங்க ஒரு மைனர் ஸ்டெப் டயாமீட்டர் இருக்குது. அப்போ நீங்க சென்டர்ல இது இன்பிட்வீன் சென்டர்ல இதை பிடிச்சி செக் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த டயாமீட்டருக்கும் இந்த டயாமீட்டருக்கும் உள்ள கான்சென்ட்ரிசிட்டி இங்க இருந்து இந்த சென்டர் லைன் இந்த டிஸ்டன்ஸ் 10 வரணும். இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் 7.5 7.5 வரணும். இந்த வேரியேஷன் எவ்வளவு இருக்கணும்? 0.02 mm குள்ள இருக்கணும். இதுக்கு பேரு கான்சென்ட்ரிசிட்டி. இதுதான் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். இன்னும் நம்மளுக்கு இன்னும் எக்ஸாக்டா புரியணும். நம்ம ஒரு வீடு கட்டுறோம், அங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கால்வாய் கட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டிரைனேஜ் கால்வாய். அது எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம நம்ம இவர் சொல்லுவார் இல்லையா, பில்டரு, உங்க தெருவுக்கு முன்னாடி 2 அடியில வச்சிருக்கோம், ஃப்ரண்ட்ல கொஞ்சம் ஒரு 1/2 அடி கேப் விட்டுருக்கோம், ரோட்டுக்கு விட்டுருவோம், இங்க கால்வாய் கட்ட போறோம், இங்க இருந்து இங்க ஒரு 2 அடி விட்டுட்டு நம்ம வீடு ஸ்டார்ட் பண்ண போறோம்
அப்படின்னு ஒரு மேப் போட்டு கொடுப்பாரு இல்லையா பில்டரு. அப்ப அவர் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு இந்த கால்வாய் வந்து ரெண்டு ஒரு அடியில தான் இருக்கும், ஃப்ரண்ட்ல 0.5 ஒரு அடி இடம் விட்டுருப்பேன், முன்னாடி ஒரு 3 அடி இடம் விட்டுருப்பேன்னு சொல்லுவார் இல்லையா. அப்ப என்னது நீங்க அப்புறம் அவர் கட்டி முடிச்ச பிறகு சப்போஸ் அவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கிட்ட இங்க ஒரு அடி விட போறேன்னு சொல்லிடுவாரு, தெருவில் என்ன பண்ணிருப்பாரு, நம்ம இடத்த ஒரு 3 அடி விட்டுருப்பாரு. நீங்க பில்டிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றாரு, ஒரு 5 அடி விட்டாரு. இப்ப நமக்கு என்ன ஆச்சு, இந்த இடம்லாம் வீணா போச்சா, இங்க ஒரு 2 அடி இங்க ஒரு 2 அடி. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, பில்டர் கட்டி முடிச்ச பிறகு மெஷர் பண்ணி காட்டுப்பா, ஏன்பா இங்க 3 அடி விட்டுட்ட, ஒரு அடி தானே விடணும் டிராயிங் படி. அப்ப அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்றாரு. அதே மாதிரிதான் ஜாபுக்கு உண்டான டிராயிங்கும். நமக்கு கஸ்டமரு என்ன டிராயிங் கொடுக்குறாரோ அதுபடிதான் நம்ம ப்ராடக்டை மெஷின் பண்ணி கொடுக்கணும். அப்போ அந்த ப்ராடக்ட் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் கண்டிஷன்லாம் கொடுப்பாரு. என்னோட ஜாப்ல இவ்வளவு சர்ஃபேஸ் ஃபினிஷிங்க, இது பாருங்க முன்னாடி நடத்தணும் இல்லையா, இப்ப இங்க பாருங்க இதை சும்மா இங்க 1.6 அப்படின்னா என்னது, இந்த டயாமீட்டரோட ஃபினிஷிங்கு 1.6 மைக்ரான்ல இருக்கணும், 1.6 மைக்ரான்ல இருக்கணும், இப்படி ஒரு கண்டிஷன் அவர் கொடுத்திருப்பாரு. அடுத்த கண்டிஷனு இது கான்சென்ட்ரிசிட்டிக்குள்ள இருக்கணும், கான்சென்ட்ரிசிட்டியில இருக்கணும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுப்பாரு டிராயிங்ல நமக்கு கஸ்டமர். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுக்கணும். அப்ப என்னது, ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் மேக்ஸிமம் பர்மிசபிள் வேரியேஷன். பர்மிசபிள் வேரியேஷன் என்னது, நமக்கு இந்த O2க்குள்ள இந்த பெரிய டயாமீட்டரும் சின்ன டயாமீட்டரும் இருக்கணும். இதை எப்படி செக் பண்ணலாம், இந்த பெரிய டயாமீட்டர் சின்ன டயாமீட்டரும் கரெக்டா இருக்கான்னு எப்படி செக் பண்ணலாம், புரியல. நம்ம லேத்துல இன்பிட்வீன் சென்டர்ல லேத்து பாத்துறீங்களா எல்லாரும், லேத்துல இந்த ஜாபை பிடிச்சிடுறோம், பிடிச்சிட்டு இதை 0 த்ரூ பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து இதை இது இந்த ஸ்டெப்பை டயல்ல பண்ணும்போது 0 வருது அப்படின்னா இந்த ஸ்டெப் எவ்வளவு வரணும், 0 தான் வரணும். அந்த வேரியேஷன் எவ்வளவு இருக்கணும், 0.02 mm இருக்கணும். அதுக்குதான் கான்சென்ட்ரிசிட்டி. ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ல நமக்கு ஒரு 12 கேரக்டர் இருக்கு, அதுல ஒரு கேரக்டர் தான் கான்சென்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. அப்ப நம்ம இப்ப ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ்குள்ள போயிடுவோமா. சும்மா ஃபர்ஸ்ட் நமக்கு இன்னைக்கு என்னென்ன சிம்பிள் மட்டும் சொல்லிடுறேன், நம்ம டீப்பா அடுத்த கிளாஸ்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நீங்க யாராவது கம்பெனில வேலை செய்றீங்க அப்படின்னா நீங்க போயிட்டு இந்த சிம்பிள்ஸ்லாம் கூட பார்க்கலாம். உங்க டிராயிங்ல இது எல்லா டீடைலுமே இருக்கும். இந்த ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ்ன்றது மேக்ஸிமம் பர்மிசபிள் வேரியேஷன். இத ஒரு 3 கேரக்டரா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஃபார்ம், அடுத்தது ஆட்டிடியூட், எஃப்ஆர்எம் ஃபார்ம், ஆட்டிடியூட் ATTITUD ஆட்டிடியூட், அடுத்தது லொகேஷன். ஒரு 3 கேரக்டரா பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த 3 கேரக்டர் என்னன்றது ஜஸ்ட் இன்னைக்கு தெரிஞ்சுங்க, இன்டெப்தா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்த்துக்குவோம். ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, parallel parallel. அடுத்தது ஆங்குலர். ஃபார்ம்ன்றதுல ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க, parallel ஸ்கொயர்னஸ் ஆங்குலாரிட்டி, 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டிடியூட்ல பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா கான்சென்ட்ரிசிட்டி, அது இந்த ஆட்டிடியூட்ல தான் வருது. கான்சென்ட்ரிசிட்டி, அடுத்த கேரக்டர் லொகேஷன், அடுத்தது பொசிஷன்.
சின்ன கரெக்ஷனு. ஃபார்ம் ஸ்ட்ரெயிட்னஸ். ஸ்ட்ரெயிட்னஸ், ஃபிளாட்னஸ், ரவுண்ட்னஸ், எழுதிடுறேன், அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸை மொத்தம் 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மு, செகண்ட் ஒன் லொகேஷன் ஆட்டிடியூட், தேர்ட் ஒன் லொகேஷன். மொத்தம் 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஒரு கேட்டகரியிலையும் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃபார்ம்ல ஒரு ஸ்ட்ரெயிட்னஸ், ஃபிளாட்னஸ், ரவுண்ட்னஸ், சிலிண்ட்ரிசிட்டி, ப்ரொஃபைல் ஆஃப் அ லைன் அண்ட் ப்ரொஃபைல் ஆஃப் அ சர்ஃபேஸ், இங்க ஒரு 6 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆட்டிடியூட்ல பேரலலிசம், ஸ்கொயர்னஸ், ஆங்குலரிட்டி ஒரு 3 கேரக்டர். லொகேஷன்ல ஒரு 3 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி அண்ட் சிமெட்ரிசிட்டி. இதை அப்படியே கூட நீங்க நோட் பண்ணீங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன். போர்டு தெரியுதா? ஓகே, போர்டு கிளியரா தெரியுது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. நான் ஃபர்ஸ்ட் ரஃபா ஒண்ணுன்னா சொல்லிடுறேன், நம்ம இன்டெப்தா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும், ஆனா இது நீங்க ரெகுலரா டிராயிங்லாம் யூஸ் பண்றீங்க, ஃபேக்டரியில ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல தியரிட்டிக்கலா நிறைய கொஸ்டின்ஸ் கூட வரும் இந்த போர்ஷன்ல இருந்து. உங்களுக்கு வெறுமனே ஃபார்ம்னு ஒன்று கொடுத்து அதுல என்னென்ன கேரக்டர் இருக்குன்னு கூட கேட்பாங்க. ஆட்டிடியூட்னா அது என்னென்ன கேரக்டர், லொகேஷன்னா என்னென்ன கேரக்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கீங்களா? ஓகே. இப்போ டிராயிங்ல இந்த ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா,
ஒரு ஒரு ட்ரையாங்கிளை ஃபுல்லா பிளாக் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா எப்பவுமே நீங்க ஒரு ரவுண்ட் ஜாபை ட்ரா பண்றீங்கன்னா கம்பல்சரி என்ன வேணும்? சென்டர் லைன் கம்பல்சரி போடணும். ஸோ இதுதான் இங்கதான் இது இன்வெர்ஸ் ட்ரையாங்கிளை பிளாக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் என்னது? டாட்டம் சர்ஃபேஸ்னு பேர். இதுக்கு பேர் ஒரு ட்ரையாங்கிளை தலைக்கீழ போட்டு அதை ஷேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேரு டாட்டம் சர்ஃபேஸ் இல்ல ரெஃபரன்ஸ். டெக்னிக்கலா அதை டாட்டம் சர்ஃபேஸ் தான் சொல்லுவாங்க. அது என்னது டாட்டம் சர்ஃபேஸ் அப்படின்னா, இப்ப நான் இங்க சொல்றேன். இது ஏன்னு வச்சுக்குவோம். இது என்னது? ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏ டிராயிங்ல இப்படிதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னதுன்னா, இந்த சர்ஃபேஸ் இந்த இந்த டாட்டம் சர்ஃபேஸுக்கு இந்த சர்ஃபேஸோட இந்த சிம்பிள் பேர் என்னது? கான்சென்ட்ரிசிட்டி எவ்வளவு இருக்கணும்? 0.02 mm இருக்கணும். இந்த ஏன்றது டாட்டம் சர்ஃபேஸ். நமக்கு எப்பவுமே நம்ம ஸ்டாண்டர்ட்ல எல்லா டிராயிங்ல என்ன இருக்கும்? ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். நீங்க டிராயிங்ல பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல எழுதியிருப்பாங்க ஆல் டைமென்ஷன் ஆர் இன் எம்எம். இந்த யூனிட்ஸை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்பவுமே நம்ம டெக்னிக்கல் பர்சன் யூனிட் ரொம்ப முக்கியம். இப்போ இதுதான் டாட்டம் சர்ஃபேஸ். டிராயிங்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு டினோட் பண்ணியிருப்பாங்க. இந்த டாட்டம் சர்ஃபேஸ் இங்க இந்த மாதிரி வெறுமனே கொடுத்தாங்கன்னா, இப்போ பெரிய டீடைல் நான் சும்மா சிம்பிளான டீடைல் தான் கொடுத்துருக்கேன். பெரிய டிராயிங் நிறைய டீடைல் இருக்குது. இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பேப்பர் இருக்குது. இப்போ நிறைய டீடைல் ஏதாச்சும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய டீடைல் இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த சர்ஃபேஸ் வந்து O2ல இருக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ் இதுதான் ரெஃபரன்ஸ் சர்ஃபேஸ். இதுக்கு இது O2ல கான்சென்ட்ரிசிட்டி இருக்கணும். அப்போ இதுதான் ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ். இப்போ இன்னும் நிறைய கேரக்டர் இருக்குது. இப்போ ஸ்ட்ரெயிட்னஸ் அப்படின்றது என்னது? இது ஒரு பாருங்க, இதுதான் ஸ்ட்ரெயிட். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது அடுத்தது இங்க பேரலல்னு கொடுத்துருக்காங்க. நீங்க பார்த்துருக்கீங்க, ரெண்டு கோடு இருக்கும் பேரலல். அடுத்தது பர்பெண்டிகுலர் இப்படி இருக்கணும். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அடுத்தது இமன்சிட்டி. இது மாதிரி நிறைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள்லாம் நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். ஜஸ்ட் நீங்க இதை அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ரெஃபரன்ஸ் புக் இருந்ததுன்னா நீங்க இது எல்லாமே போய் பார்க்கலாம். எது என்னது ஹெட்டிங்கு? ஜாமெட்ரிக் டாலரன்ஸ். உங்க ரெஃபரன்ஸ் புக்ல ஜஸ்ட் இதை அப்படியே ரீட் பண்ணுங்க. இது வந்து டெக்னிக்கலா நீங்க உள்ள டெப்தா போக 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 உங்களுக்கு இந்த எல்லா டீட்டெயிலுமே நீங்க ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஜாமெட்ரிக் டாலரன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. அது 3 கேரக்டரா பிரிச்சிருக்காங்க. 3 கேரக்டரையும் ஒரு கேரக்டர்லயும் கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ லொகேஷன் அப்படின்றது என்னது? பொசிஷன், கான்சென்ட்ரிசிட்டி, சிமெட்ரி. பொசிஷன் அப்படின்னா என்னன்னா சும்மா ஜஸ்ட் இப்போ நீங்க ஒரு ஒரு பிளான்ஜ் இருக்குது.
ஒரு பிளாஞ்சில் ட்ரில் பண்ண போறீங்க அப்படின்னா என்னது, இப்போ இங்க ஒரு ஹோல் ட்ரில் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ட்ரில் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு drill, இங்க ஒரு drill. இந்த மாதிரி 4 ட்ரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது என்னது, இந்த 4 ட்ரில்லுக்கும் ஒரு இதுதான் பொசிஷன். இப்போ என்னது இது, இந்த டைமென்ஷன் ஏதாவது அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னது, இப்போ இங்க இருந்து 10 mm, இங்க இருந்து 10 mm, இங்க இருந்து 10 mm. இப்போ இது 4 ஈக்குவலா வரணும் அப்படின்னா அவங்க ஒன்னொன்னாலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பொசிஷன் ஒரு சிம்பிள் கொடுத்துட்டு 0.02 அப்படின்னு கொடுத்துருவாங்க. பொசிஷனோட சிம்பிள் இவ்வளவுதான். இதுதான் பொசிஷனோட சிம்பிள். இப்படி கொடுத்துட்டு 0.02 அப்படின்னு கொடுத்தா என்ன பண்ணும், இந்த 4 ஹோலும் வந்து இந்த கோஆர்டினேஷன்ல கரெக்டா இருக்கணும், எல்லா சைடும் ஈக்குவலா பொசிஷனா இருக்கணும். நீங்க பிசிடி எல்லாம் மார்க் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் ஒரு ரவுண்ட் ஜாப் அப்படின்னா என்னது, இதோட பிசிடி, இந்த பிசிடி வந்து 0.02 mm குள்ள இருக்கணும். அப்ப அதுதான் பொசிஷனோட மீனிங். முடிச்சுக்கலாம். ஆனா ரொம்ப இது போனா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. டவுட் இருக்கு மட்டும் கேட்க. கிட்டரா பாத்துறீங்க அதெல்லாம், நீங்க ரெஃபரன்ஸ் புக்லாம் வச்சிருக்கீங்களா? ரெஃபரன்ஸ் புக் என்ன ஐடி, நீங்க ஐடிஐல ஃபிட்டர்ல என்ன புக் படிச்சீங்க? புரியல. இப்போ தியரி இல்ல தியரி படிச்சிருப்பீங்க இல்லையா ஃபிட்டர்ல, தியரி அதுக்கு என்ன புக்ல படிச்சீங்க? டிமி நிமி இந்த மாதிரி ஏதாச்சும் என்ன, நிமி புக், அந்த நிமி புக்லாம் வச்சிருக்கீங்களா? அதுல போய் நீங்க இதெல்லாம் நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இது நான் படிச்ச புக்கு 25 இயர்ஸ் முன்னாடி. இப்போ அட்வான்ஸ் ஆயிடுச்சு சிலபஸ்லாம். இது நிமி நாங்கள் செகண்ட் பேட்சா ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு புக்ஸ்லாம். நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்னா நீங்க அடுத்த கிளாஸ்ல கேட்கலாம், இல்ல இங்க கூட சொல்லலாம் நீங்க. சார் சார் அந்த சர்ஃபேஸ் ஃபினிஷிங்ல சொன்னது இல்லை சார், சொல்லுங்க. டைரக்ஷன் ஆஃப் லேல அதுல 6 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ஆமா, பண்ணுங்க. 6 டைரக்ஷன்ஸா? ஓகே, ஆமாங்க நான் சார். எக்ஸ்பிளைன் பண்றேன். அது உங்களுக்கு ரொம்ப டெப்தா போகும். சரி, நான் ஜஸ்ட் அந்த 6 மட்டும் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே நீங்க அதை சார். மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஓகே. ஏ பி சி டி இ, இதுதான் ரஃப்னஸ் சிம்பிள். நான் மறுபடியும் சொல்றேன். இதுல இந்த டி, டைரக்ஷன் ஆஃப் லே. அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு ஒரு மெஷினிங்கும் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங்கை நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா மைக்ரோஸ்கோப்ல அதுல ஒரு சில கேரக்டர் தெரியும். இப்போ இந்த மாதிரி இப்படி தெரியும், இல்லைன்னா டேர்னிங் பண்ணாக்கா இப்படி ரவுண்ட் ரவுண்டா தெரியும். அடுத்தது கிரைண்டிங் பண்றோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா தெரியும் அந்த சர்ஃபேஸ். ஃபேஸ்ல கிரைண்டிங் பண்றோம் அப்படின்னா இப்படி தெரியும். இல்ல ஒரு சில கேரக்டர்
ஒரு கேரக்டர் நான் சொல்றேன், சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது டைரக்ஷன் ஆஃப் லேன்றது இதுதான். நீங்க ரஃப்னஸ் வேல்யூ சொல்லிடும் போது இங்க டைரக்ஷன் ஆஃப் லே, இங்க ஆல்ரெடி உங்களுக்கு மெஷினிங் என்ன மெஷினிங் கொடுத்துருவாங்க, இங்க சாம்பிளிங் லென்த் எவ்வளவு கொடுக்குறாங்க. டைரக்ஷன் ஆஃப் லேன்றது இதுதான். மெஷினிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன வருது போது அதுல ஒரு 6 கேரக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து parallel. parallelனா கேட்டோம். அடுத்தது perpendicular. இந்த சிம்பிள் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது parallel perpendicular. தேர்ட் ஒன்னு கிராஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கோம். கிராஸ். ஃபோர்த் ஒன்னு எம், மல்டி டைரக்ஷன். ஃபோர்த் ஒன் மல்டி டைரக்ஷன். ஃபிஃப்த் ஒன்னு சிக்ஸ்த் ஒன். ஃபிஃப்த் ஒன்னு சர்க்குலர். அதுக்கு சின்னு டினோட் பண்ணுவாங்க. இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த சிம்பிள் மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். மல்டி டைரக்ஷன்னா எம்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. சர்க்குலர் அடுத்தது ரேடியல். இந்த 6 தான் டைரக்ஷன் ஆஃப் லேஸ். இது ரொம்ப இன்டெப்தா போவோம், உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், புரியாததுனால தான் இது சொல்லலை. இது அடுத்த லெவலுக்கு போயிடும். நம்ம டெக்னிக்கலா நம்ம ஐடி லெவலுக்கு இந்த 1 2 3 4 5 இந்த 5 சிம்பிள்னா என்ன, அது என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்காரு, சூப்பர். அப்போ நீங்க இந்த 6 சிம்பிள்ஸ் சப்போஸ் இப்போ சப்போஸ் டைரக்ஷன் ஆஃப் லேல சர்க்குலரோட சிம்பிள் என்னன்னு கேட்டிருக்காங்க உங்களோட எக்ஸாம்ல. அப்போ நீங்க அதை சி, ரவுண்டுக்கு ரேடியல், ரேடியலுக்கு ரவுண்டு, மல்டி டைரக்ஷனா எம், கிராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 6 ஆப்ஷன் தான் இது. இது ஒவ்வொன்றும் நீங்க டெப்தா போனா ரொம்ப இன்ஜினியரிங்ல டிப்ளமோ தாண்டி போயிடும். ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதான் டைரக்ஷன் ஆஃப் லேல வர 6 கேரக்டர். ஓகேவா, புரியுதாப்பா? ஹலோ சார். சார் கேக்குதுங்களா? சொல்லுப்பா. ட்ரில் சைஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ட்ரில் சைஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரீமர் போடும்போதா? ரீமர் சைஸ், ஆமா சார். ரீமர் சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் ப்ளஸ் ஓவர் சைஸ் சொன்னீங்களா? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஏன்னா ஒரு ஓகே, எக்ஸாம்பிள். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேப்பா, நான் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம 20 mm ரீமிங் பண்றோம். ரீமிங் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ட்ரில் சைஸ் என்ன வேணும்? ட்ரில் சைஸ் ஈக்குவல் டு நமக்கு ரீம்டு சைஸ். ரீம்டு சைஸ் மைனஸ் அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ். இதான் பண்ணப்போ, இதுதான் ஃபார்முலா. இது புரியுதா உங்களுக்கு?
ட்ரில் சைஸ்ன்றது என்ன, ரீமர் போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு 20 mm ரீமர் பண்ண போறோம். அப்போ அதுக்கு ட்ரில் சைஸ் என்ன, அதே தான் சேம். ட்ரில் சைஸ்க்கு ரீம்டு சைஸ் எவ்வளோ, 20. அதுல இருந்து என்ன பண்ணணும், அண்டர் சைஸ் பிளஸ் ஓவர் சைஸ். இப்போ 20 mm ட்ரில் பண்ண போறோம், அதுக்கு அண்டர் சைஸ் எவ்வளோ வரும், 0.2 இல்ல 0.3 வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வரும்போது 0.2ல இருந்து 0.3 தான். நீங்க அந்த சார்ட்டை மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பாருங்க. இப்போ 0.3 வச்சுக்கோ. நம்ம பெரிய 20 ஏன்னா அவங்க வந்து 5ல இருந்து 20 வரைக்கும் வந்து 0.2ல இருந்து 0.3 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 20 mm எடுத்துக்கும் போது 0.3 அண்டர் சைஸா எடுத்துக்குவோம். பிளஸ் ஓவர் சைஸுக்கு டயா ஆஃப் ட்ரில் இஸ் ஈக்குவல் டு 0.05 இன்ட்டு 20. ஸோ 20 into 05 எவ்வளோ ஆச்சு, 1 mm ஆயிடுச்சா. அப்போ வருதான். ஓகே, இப்போ 20 mm ரீமர் பண்ண போறோம். அப்போ ரேம்டு சைஸ் 20ன்னு எழுதிட்டோம். அண்டர் சைஸ் 0.3, ஓவர் சைஸ் எப்பவுமே ட்ரில் டயாமீட்டர்ல இருந்து 05 mm மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம், 20 minus 1.3 என்ன வரும், 18.7 mm. ஸோ நம்ம என்ன ரீமர் சைஸ்க்கு ட்ரில் என்ன பண்ண போறோம், 20 mm போடணும்னா 18.7 mm ட்ரில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீமரை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, புரியுதுங்களா, கீழே தெரியுதா, கீழே தெரியுதா போர்டு. ஓகே. ஓகேவா, கிளியராப்பா. சார் ட்ரில் டைப் வந்து நம்மளுக்கு NHS 3 டைப்பா இருக்கு சார். அதுல N ஓகே வந்து அதோட பாயிண்ட் ஆங்கிள் 118 டிகிரின்னு சொல்லிட்டாங்க சார். அப்புறம் ஓகே நம்மளுக்கு ஹார்டுக்கும் சாஃப்ட்டுக்கும் பாயிண்ட் ஆங்கிள் எவ்வளவு சார், அது புக்ல மென்ஷன் பண்ணல. பிளஸ் 2 புக்கும் ரெஃபர் பண்ண மென்ஷன் ஆகல சார். ஓகே, நான் சொல்றேன், அப்படியே இருங்க. நமக்கு பாயிண்ட் ஆங்கிள் வந்து காமனா வந்து நூத்தி 18 டிகிரி தான் வரும். அது வந்து மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாயிண்ட் ஆங்கிளை மாத்திக்கலாம். ஆனா நீங்க சொன்ன டைப் HNS வந்து பாயிண்ட் ஆங்கிள் கிடையாது, ஹெலிக்ஸ் ஆங்கிள். ஹெலிக்ஸ் ஆங்கிள்ன்றது நம்ம பண்றது கிடையாது. இப்போ நார்மலா ஒரு ட்ரில் பீட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளூட் வளைச்சு வருது இல்லைங்களா, இதுதான் ஹெலிக்ஸ் ஆங்கிள். அதுல வந்து HNS இது மூணுமே ஹெலிக்ஸ் ஆங்கிள் தான். ஹெலிக்ஸ் ஆங்கிள் வந்து மெஷின் பில்ட் யாரு ட்ரில்ல மேனுஃபேக்சர் பண்றாரோ அவர் தான் தருவாரு. நம்ம மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி வேணா செலக்ட் பண்ணிக்கலாம்.
இது வந்து எலிப்ஸ் ஆங்கிள் தான் நீங்க கேட்ட டைப் ஹெச் என்எஸ். எலிப்ஸ் ஆங்கிள் வந்து 10 to 13 டிகிரி வந்தா ஹெச், என் வந்து 13 to 16 டிகிரி, எஸ் வந்தா 35 to 40 டிகிரி. இது எதுக்குன்னா இப்ப நார்மலா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற மைல்டு ஸ்டீல்லாம் வருது அப்படின்ற போது நம்ம டைப் ஹெச் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் மேக்ஸிமம் ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கொஞ்சம் ஹார்ட் மெட்டீரியலா இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், என். சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப அலுமினியம் காப்பர் இந்த மாதிரி வரும்போது ஓகேவா 35 to ஓகே 35 to 40 தான், அது 45 கிடையாது. ஓ நீங்க போட்டிருக்கீங்களா 40? அப்படியா 35 to 40 அது புரியுதுங்களா? டைப் எஸ்ங்கிறது 35 to 40. இப்போ நீங்க பாயிண்ட் ஆங்கிள் கேக்குறீங்க, இருக்காரா லைன்ல? இருக்கு சார், இருக்கு சார். ஓகேங்களா? சார் ஓகே சார். இதுல வந்து நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறப்ப என்ன சொல்றாங்கன்னா சார், அந்த நார்மலுக்கு 180 டிகிரி சார், 118 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதே வந்து ஓகே ஹார்டுக்கு சாஃப்ட்டுக்கு வந்து 180 டிகிரி, இந்த 200 டிகிரி பாத்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து மாறுதுன்னு சொல்றாங்க சார். அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு. ஓகே. அது அது என்னதுன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆங்கிள் அது ஒரு சார்ட் தனியா இருக்கு. நீங்க சொன்ன டைப் என்ஹெச்எஸ்ன்றது வந்து எலிப்ஸ் ஆங்கிள் தான். நீங்க பாயிண்ட் ஆங்கிள் எப்படி மாறும்னா உங்களுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற அலாய் மெட்டீரியலுக்கு அதே 118 டிகிரி தான். அதுல ஒரு 5 டிகிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு நான் வேணா சும்மா ஓகே பாயிண்ட் ஆங்கிள் வந்து ஒரு 5 ஆங்கிள் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 5 ஆங்கிள் ஜஸ்ட் நான் ரைட் பண்றேன், நீங்க முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க. நார்ம் பாயிண்ட் ஆங்கிள்ஸ் நமக்கு ஒரு 3 தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு நார்மலா 118 டிகிரி யூஸ் பண்ணுவோம் காமனா. அடுத்து இந்த பிளாஸ்டிக், ரப்பர் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் வரும்போது 80 டிகிரி யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. காப்பர் அலாய் எல்லாம் வரும்போது 140 டிகிரி யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே சார். சார் நோ டவுட் இருக்கு சார். ஓகே சொல்லுமா. சார் மோஸ்ட் பேப்பர்ல ஏசியன் டர்னர் புக்ல பாத்தீங்கன்னா சார், மோஸ்ட் பேப்பர்ல வந்து அந்த நம்பர் சொல்லுவாங்க சார். எம்டி நம்பர் வந்து 1ல இருந்து ஆமா 6 வரைக்கும் சொல்றாங்க சார். ஆமா இதே ஃபிட்டர் புக்ல பாத்தீங்கன்னா 1ல இருந்து 5 வரைக்கும் சொல்லியிருக்கு சார். இன்னொரு சார் நடத்துனாங்க சார், அதுல 0 to ஓகே 7 வரைக்கும் சொன்னாங்க சார். ஓகே நான் என்ன மோஸ்ட் பேப்பர் வந்து மொத்தமே நமக்கு ஆஸ் பர் டெக்னிக்கல் எம்டி 0 to எம்டி 7 மொத்தம் 8 நம்பர் இருக்கு. நம்ம காமனா ட்ரில்லிங் மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எம்டி 6 இதுதான் காமனா நம்ம ட்ரில்லிங் மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். இந்த மோஸ்ட் பேப்பர் 1ங்கிறது ஸ்லீவோட நமக்கு நார்மலா ட்ரில்லிங்க்கு எம்டி 1ல இருந்து எம்டி 6 வரையும் தான் யூஸ் பண்ணுவோம். நார்மலா சின்ன மிஷின்ல வரும்போது இப்போ மிஷின்ல நிறைய ஸ்பெசிபிகேஷன் வருது.
இப்போ நார்மலா ஒரு RM65 ஒரு மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் மிஷின்ல ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது அதெல்லாம் MT5 வரையும் யூஸ் பண்ணுவாங்க. அதோட அடுத்த ஹெவி டியூட்டி மிஷின் போகும்போது DR10 DR8லாம் வரும்போது MT6 யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ட்ரில்லிங்ல கேக்குதா? காமனா நம்ம ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணும்போது MT1 to MT6 தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா MT0ல இருந்து MT7 வரையும் அவைலபிள். MT7ன்றது ரொம்ப பெருசு, ரொம்ப ஹெவியான மெஷின்ஸ் வரும்போது அந்த மோஸ்ட் பேப்பர் 7 வரும். ஆக்சுவலா ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணும்போது MT1 to 6, பட் MT0ல இருந்து MT7 வரையும் இருக்கு. ஓகேவா? ஓகே சார். நீங்க ரெஃபர் பண்ணுனா உங்க சிமி இல்ல நிமி புக்ல ரெஃபர் பண்ணுங்க. நீங்க என்ன ட்ரேட் நீங்க? ஹலோ, நீ கிளியரா? ஹலோ, பரவாயில்ல. சந்தோஷ் கிளியரா? சார் கேக்குது சார், கேக்குது சார். சார் ஆனா நான் ஏசியன் நிமி புக்ல இதான் சார் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டரோட நிமியா தேரி புக்லயும் கொடுத்துருக்காங்க சார். நிமி சார், நிமி சார். நிமில ஆக்சுவலா சிமில வந்து காமனா வந்து MT0 to 7 தான். நம்ம ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணும்போது 1 to 6 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேணா நான் உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ், நான் என்னோட சிமி புக் ரெஃபரன்ஸ் இருந்தா எடுத்து உங்களுக்கு அந்த பேஜ்ல அப்டேட் பண்றேன். நீங்க ஓகே சார். நான் ரெண்டு புக் ரெஃபர் பண்றப்ப மாறி மாறி இருக்கு சார், அதனால டவுட்டா ஓகே. இருக்கு சார். நார்மலா நம்ம ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணும்போது MT1ல இருந்து MT6 வரையும் யூஸ் பண்ணுவோம். MT6ன்றதே ஹெவி மெஷின் தான். நார்மலா சின்ன சின்ன மிஷின்லாம் நீங்க எங்கன்னா கம்பெனில எங்கன்னா ஒர்க் ஷாப்ல பார்க்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா RM65 வரையும் இருந்துச்சுனாக்கா, RM65 ஒரு மிஷினோட மாடல் தான் அது, HMT வருது. அதுல MT5 வரையும் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்பிண்டில்ல. அடுத்த இது DR10 DR8 அந்த மாதிரி போகும்போது MT6 வரையும் யூஸ் பண்ணுவாங்க. 0ன்றது ரொம்ப சின்ன சைஸ், அதை ட்ரில்லிங்ல மேக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த MT1 MT6 மொத்தமே ஸ்லீவோட இன்னர் டயாமீட்டர் தான். இப்போ நம்ம ட்ரில்லோட அவுட்டர் டயாமீட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் ஸ்லீவோட இன்னர்ல வரும். இதுதான் அந்த MT1 to MT6. இதுதான் மேக்ஸிமம் ட்ரில்லிங்ல யூஸ் பண்ணுவோம், 1ல இருந்து 6 வரையும் தான். ஓகேவா? கிளியரா? ஓகே ஓகே சார். ஓகே. ஏதாவது doubt எதுவும்? நீ இதெல்லாம் போயிட்டு செக் பண்ணலாம். நீ நாளைக்கு போயிட்டு இதெல்லாம் செக் பண்ணலாம் கம்பெனில. ஓகேவா? சார் சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க பிரகாஷ். சார், நீங்க சொன்ன மாதிரி தான் சார் எனக்கும் பாத்தீங்கன்னா நிமி புக்ல நிறைய வேரியன்ட் ஆகுது. ஓகே இந்த பாயிண்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா நான் 35 to 45 தான் நிமி புக்ல இருக்கு. ஓகே MT1 MT5 வரைக்கும் தான் இருக்கு. நீங்க MT6 வரைக்கும் அதை போட்டிருக்கீங்க. ஓகேமா. அதுவும் கொஞ்சம் டவுட் சார். அதுவும் இல்லாம இந்த ஸ்டீல் ரூல்ல ஒரு சின்ன டவுட் சார் எனக்கு. ஓகே சொல்லுங்க. நம்ம யூஸ் பண்ணது வந்து மெட்ரிக் தானே சார்? ஆமா, நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல ஆல்மோஸ்ட் வந்து நம்ம மெட்ரிக் தான் யூஸ் பண்றோம். பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் தரும்போது அவன் இன்ச்சஸ் தருவான். அதனால நம்ம இன்ச்சஸை நம்ம மேக்ஸிமம் கன்சிடர் பண்றது இல்ல. அது எதை வச்சு வேரி ஆகணும் அப்படின்னா, இப்போ நம்மளோட சப்ளையர் இருக்காரு, கஸ்டமர் இருக்காரு இல்லைங்களா, இப்போ நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு போல்டு செஞ்சு தர போறோம், ஒரு போல்டு மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனில இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு கஸ்டமர் கேட்பாரு, எனக்கு இன்ச்சஸ் டேப் இது போல்ட் வேணும் அப்படின்னு அவர் கேட்டார்னா, அப்போ நம்ம டிராயிங் என்ன பண்ணுவோம் கம்ப்ளீட்டா. இங்க நம்மளோட ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ணுவாங்க, இப்போ டிராயிங் ஷீட்ல நம்ம ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம் யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல மெட்ரிக்ல தான் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் அவரு சப்ளையர் வந்து கஸ்டமர் நம்மகிட்ட மெட்ரிக்ல கேட்டாலுமே கூட நம்ம அதை கன்வெர்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம மெட்ரிக்ல தான் நம்ம மேக்ஸிமம் சீசனிங் ஆயிருப்போம். அதனால நம்ம மில்லிமீட்டர் தான் யூஸ். சரி ஓகே. ஓகேங்களா? நம்மளோட ஓகே சார். பட் ஆனா ஐடிஐல
ஹலோ சார். சொல்லுமா கேக்குது. அப்போ வந்து நம்ம ஸ்டீல் ரூல்ல பார்த்தீங்கன்னா மெட்ரிக் வந்து கீழே தானே சார் இருக்கும்? இல்ல அது எப்படி வேணா இருக்கலாம். நம்ம இப்போ ஸ்டீல் ரூல்ல ஒரு 5-6 கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது கீழ ம். இருக்க மேல இருந்தா நமக்கு முக்கியம் இல்ல. நமக்கு எம்எம்ல வரும். எம்எம்னா எப்படி வரும்? ஒரு ஒரு ஸ்டீல் ரூல்ல 1, 2, 3, 4 சின்னதா ஒரு 5 ஒரு 4 இருக்கும். அடுத்தது 6, 7, 8, 9, 10. இப்போ ஒரு சில ஸ்கேல்ல என்ன பண்ணுவாங்க? 0.5ல ஒண்ணு குடுத்திருப்பாங்க. இன் பிட்வீன்ல. உங்களுக்கு நல்லா டினோட் பண்ணியிருப்பாங்க. 1, 2, 3ன்னு. அவங்க டினோட் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பாங்க? 1, 2ன்னா இது சென்டிமீட்டரா குடுத்திருப்பாங்க. நம்ம தான் இத எம்எம்மா கன்வெர்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. புரியுது சார். இதான் சார் டவுட். அதனால தான் சார் கேட்டேன். ஏன்னா ஓகேம்மா. அது ஒண்ணும் இல்ல. அது நம்ம ரெகுலரா நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஐடிஐலயும் சரி, கம்பெனிஸ்லயும் சரி மேக்ஸிமம் நம்ம மில்லிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம மில்லிமீட்டர் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன்ச்சஸ்ல நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றதுல தியரிட்டிக்கலா சின்ன சின்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்டீல் ரூல்ல 1 இன்ச் எத்தனை பிரிச்சிருக்காங்க? ம். 1 இன்ச்சுக்கு எத்தனை எம்எம்? 1 இன்ச்சுக்கு எத்தனை எம்எம்? 25.4 எம்எம் 1 இன்ச்சு. சென்டிமீட்டர்ல சொன்னா 2.54 சென்டிமீட்டர் 1 இன்ச்சு. எல்லா சின்ன சின்ன இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம்ல கூட உங்களுக்கு 1 இன்ச் எத்தனை சென்டிமீட்டர் இல்ல 1 இன்ச் எத்தனை எம்எம் அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதை நீங்க ஜஸ்ட் தியரிட்டிக்கலா சின்ன சின்ன வேல்யூஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்னும் ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு நம்ம நார்மலா நீங்க எங்கேயாவது ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. சப்போஸ் ஒரு வெர்னியர் காலிப்பரோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.02 எம்எம். இப்போ நம்ம எம்எம் என்ன சொல்லுவாங்க? நம்ம ரொம்ப ஓல்டு வெர்ஷன்லயே இருக்கிறோம். இப்போ அட்வான்ஸா வந்தவர் அவர் என்ன சொல்றாரு? 0.02 எம்எம் மைக்ரானுக்கு போயிட்டாங்க. 20 மைக்ரான் அப்படின்னா ஓ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ மில்லிமீட்டர் தாண்டி மைக்ரானுக்கு வந்துட்டோம் எல்லாம். நம்ம ஐடிஐயோட மில்லிமீட்டர்லாம் கொஞ்சம் மறந்துட்டு அடுத்து மைக்ரான் அடுத்த அப்டேட்டுக்கு போயிடணும். மைக்ரான்னா எவ்வளோ? ஒரு எம்எம் எத்தனை மைக்ரானு? ஒரு எம்எம் 1000 மைக்ரான். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேமா, கிளியரா? ஓகே சார். ஓகே. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருக்கா? அது டர்னர் கிளாஸ். நீங்க எதுவும் முடிச்சுக்காங்களா? சந்தேகம்னா கேளுங்க. ஓகேம்மா, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த கிளாஸ்ல அந்த ஜாமெட்ரிக்கல் டாலரன்ஸ் பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, பாய். கால்குலேஷன் அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம்.